சென்னை பெரம்பூரில் வணிக வளாகத்தில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சென்னை பெருநகர காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவு 2 காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பெரம்பூர் மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணித்த போது ரியல் எஸ்டேட் அலுவலகம் என்ற பெயரில் இயங்கி வந்த அந்த வணிக வளாகத்தில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெற்று வருவது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண் காவலர்கள் உட்பட காவல் குழு அந்த மறைமுகமாக நடந்து வந்த பாலியல் தொழிலை முறியடித்தது. மேலும் அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய டி நகரை சேர்ந்த சரவண செல்வன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பாலியல் தொழிலில் ஈடுபட தங்க வைக்கப்பட்டிருந்த 2 பெண்களையும் மீட்டனர். இதனையடுத்து சரவணனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அந்த வணிக வளாகத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து ரியல் எஸ்டேட் அலுவலகம் என்ற பெயர் பலகை வைத்திருந்தாலும் மறைமுகமாக பாலியல் தொழில் நடத்தி வந்தது தெரியவந்தது. இவர் மீது இதே குற்றச்சாட்டில் ஏற்கனவே ஒரு வழக்கும் இருப்பது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சரவண செல்வன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் மீட்கப்பட்ட 2 பெண்களும் அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.